இன்றைக்கி நம்ம இந்த கப்பால் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்து கொஞ்சோண்டு இவ்வளோவே அரிசி போட்டு இதை நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு உளுந்து களி பண்ணலாம். நம்ம இதை நரன்னு மிக்சியில் உடச்சிட்டு வந்துடுறேன், அரைச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் கருப்பட்டிப்பா, அதே ஒரு கப்பால் கருப்பட்டி எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். சூப்பர் கருப்பட்டி இது நறுக்க முடியல, அதனால் நான் என்ன பண்ண தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுட்டேன். இதை அரைச்சிட்டு வந்து நம்ம இதை கருப்பு உளுந்து களி எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை கொஞ்சம் நரப்பாக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது வேகணும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம முந்திரியை வறுத்துட்டு வந்து இதை எப்படி பண்ணலாம். சும்மா துளி நெய் விட்டு இதை வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம இதை கிளற போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாசனைக்கு நெய். முந்திரி வறுத்தாச்சுப்பா. இங்கே பாருங்கள், ஒரு 50 நெய் இது நல்லெண்ணெய் கிட்ட விட்ருக்கேன் நான். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க, இடுப்புக்கு ரொம்ப வலு நல்லது. இப்போ இது பாருங்கள், இது இன்னும் திக்காக இருக்குது. இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். கரைச்சிட்டோமா, இந்த எண்ணெய் இது அரைக்கும் பொழுது 2 ஏலக்காவும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன்பா. இப்போ இதில் ஊற்றிடலாம். இட்லி மாவு பதம் பாரு, கரைச்சி ஊற்றுறது அந்த பதத்துக்கு ஊற்றுங்க. நல்லா வெந்துடும் சூப்பராக. இது சிம்மில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் அப்படியே திக்காயிடுச்சு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் அது. இது வெள்ளரி பருப்பு, சாரப்பருப்பு இதெல்லாம் கூட நீங்கள் நெய்யில் வறுத்து போடலாம். இந்த சூரியகாந்தி பருப்பு அது மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது. ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, திக்காயிடுச்சா? இப்போ இந்த கருப்பட்டி பாகை ஊற்றுருங்க. பாதி ஊற்றிட்டேன், இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், திரும்பி பாதி ஊற்றலாம். பாருங்கள், இழுத்துருச்சு. திரும்பி ஊற்றிடுறாங்க மீதி பாகை. அந்த வறுக்கிறது நுணுக்கிறது தம்பா வேலை. இது கலர்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 10 நிமிஷத்தில் இந்த களி ரெடி ஆகிடும். அதில் போடுற நட்ஸுங்க, கருப்பட்டி இந்த மாதிரி எல்லாம் போடும்பொழுது நமக்கு ரொம்ப சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரே 1 ஸ்பூன் நெய் போடுறேன், நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நல்லெண்ணெய் நம்ம நிறைய விட்டுருக்கோம். அருமையான களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், புள்ள பெற்ற பெண்ணு கொடுக்கலாம். ரொம்ப வீக்காக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் நீங்கள் இதை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பண்ணி கொடுங்க. ஆனால் வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போய்டும்பா. ஃப்ரிட்ஜில் வச்சா கெடாது. ரொம்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குற மாதிரி செய்யாதீங்க. சும்மா கொஞ்சமாக போட்டு பண்ணி அப்பப்போ கொடுங்க. எந்த பொருளுமே ஃப்ரிட்ஜில் வச்சா அது டேஸ்ட்டு மாறிடும், நல்லதும் கிடையாது. இந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறேன்ப்பா. இதை பாருங்கள், சூப்பரான களி ரெடி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு மட்டும் தான் நான் வறுத்து வச்சுருந்தேன், அதை மட்டும் போட்டுடுறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.